அட 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 அருமையாக இருக்கே. ஏய் படிக்கட்டி அங்கே போடுறா லிங்கம்லாம் இருக்குடா, செஞ்சு வச்சுருக்காங்கடா, தெரியுதா? நந்தி தானே இது? ஆமாம், நந்தி தான் செதுக்கி வச்சுருக்காங்க. மேலே மட்டும் இதுவாகிட்டுருக்கு. அங்கே வந்து விநாயகர் சிலை அது மாதிரி எல்லாமே இருக்குது. அதுலேயும் சிற்பம்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல உட்காந்து ஜாலியாக குளிச்சுனே இருக்கலாம். இப்போ நாங்கள் வந்து மெயின் ஸ்பாட்டுக்கு போகிறோம். இன்னைக்கு நாள் காலையில் இருந்த ஒன்றும் போயினுக்கிறோம். எங்கே போகிறோம்? ஏ3 அஞ்சருவியில் குளிக்க போகிறோம். எந்த அருவியில் குளிக்கலாம்? இளஞ்சியில் ஒரு ஃபால்ஸ், இளஞ்சி வாட்டர் ஃபால்ஸ். அங்கே தான் போயின்னு இருக்கோம். யாரெல்லாம் கரெக்டாக இளஞ்சி வாட்டர் ஃபால்ஸ் அங்கே போயிட்டு ஃபால்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். பாருங்க பாருங்க பாருங்க. எங்கே போயிட்டு இருக்கோம்? எங்கே போகிறோம்? வட்டக்குளம் டேம். வட்டக்கனல் டேமா? இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டரில்? 2 kilometers. ஆமாம் சார். कितना किलोमीटर भैया? 2 kilometers. வட்டக்கனல் டேம் இந்த ஊர் வழியாக போயிட்டு இருக்கோம். நாங்கள் இப்படி தான் போவோம், ஊரில் போவோம். போகிற இடம் மட்டும் தண்ணி இருக்காது. எங்கே போகிறேன்னு மட்டும் கேட்காதீங்க. சாமி எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆளவிடு. வட்டக்கனல் டீ ஷாப் போகிறோம். கீழே இருக்கா உட்காந்து வடை சாப்பிட்றோம். பாருங்க, மெது வடை, ஓட்டை வடை. Hey, I've seen this one. This is a classic. வடை அந்த மாதிரி இருக்குமா? இந்த வடை இது உள்ளலாம் வாய் உள்ள இல்லை, வடை உள்ள. இவர் தான் வாங்கி கொடுத்தாரு, இவர் சாப்பிட்றாரு. இதான் டீ ஷாப், நன்னாயிட்டு உண்டு. வெயில் வணக்கம், காலை வணக்கம். வணக்கம் பிரதர். ஆகலை, வேக்க பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? இதுதான் மாஸ்டர். எங்கே மச்சான் வந்திருக்கோம்? தெரியாது. கரெக்டாக லொக்கேஷன் எனக்கு சரியாக தெரியல. தெரியாது. என்னடா தெரியாது? கொட்டக்குளம் டேம் ஏதோ சொன்னாங்க. அந்த செக் டேமுக்கு போயிட்டு இருக்கோம். ஆமாம், அது மட்டும் தெரியும். அதுவும் காலையில் டைம் இது. வெடிகாலில் எழுந்து ஃபஸ்ட்டு செக் டேமில் குளிச்சுட்டு வரலான்னு போயிட்டு இருக்கோம். அந்த இடம் தான் இது. அதுவும் பாருங்கள், போகிற வழி எல்லாமே இப்படி தான், ஃபுல்லாக வயலுக்கு நடுவில் நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள், இன்னும் நீங்கள் ஒரு 3 மாதம் கழிச்சு வந்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கும். கண்ணுக்கு தெரிஞ்ச இடம் வரையும். தென்காசிலேருந்து 6 கிலோமீட்டர் தான் போகிறோம். டேமுக்கிட்ட போயிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறோம். கொட்டக்குளம் சார் எத்தனை வாட்டராக சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கொட்டக்குளம்ன்ற ஏரியாவில் இருக்கோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், வாழைத்தார், ஃப்ரெஷ்ஷான வாழைத்தார். இதுக்கப்புறம் போக போக இன்னும் என்னென்ன இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். முடிஞ்சால் சாப்பிட்டு காட்டுறேன். உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த வாழைத்தாரை. உருட்டு போயிடு, எப்படி விட்டுன்னு போயிடும். வாழைப்பூ கூட இல்லை அதில். வாழைப்பூ இல்லையா? ஆமாம், நெத்தாப்பூர் ஒரு நேரம் பார்த்துன்னு. வாழைப்பூ கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு வாங்களா? ஆமாம், பழம் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா? பாட்டுக்கு எது பாட்டு பாடுறேன்? தூதாய் இளவோடு என்னடா மரத்துல கம்பளி பூச்சி ஏற மாதிரி ஏற? முடியல சார். தொங்கி பாரு, உடஞ்சா விழு. நான் இப்போ பயமா இருக்குடா. இதுல வேற எதனா இருக்கா? இதோ இருக்கேடா, முனையிலே இருக்குடா. பிடிக்கணும். 1
ஆலமரம் செம்ம எவ்வளோ பெருசு இருக்குது மாஸ்டர். உள்ளே போயிட்டே இருக்குது. பாருங்க, ஒரு தென்னந்தோப்பில் தான் நடந்து வந்தோம். அருமையாக இருக்கு. ஸ்பாட்டு பயங்கரமாக இருக்குது. தண்ணி இங்கே கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. இந்த இடத்த பார்த்துட்டு அடுத்ததான் மெயின் ஸ்பாட் இருக்கான். அடுத்தது அங்கே போவோம். அதுவும் சரிதான், வாங்க போவோம். இங்கே ஒரு கோவில் இருக்கு. அருமையாக இருக்கே. படிக்கட்டி அங்கே போடுறா லிங்கம்லாம் இருக்குடா, செஞ்சு வச்சிருக்காங்கடா, தெரியுதா? சிலை வடிவில் லிங்கங்கள். பாருப்பா, இங்கே பாரு, இங்கே செதுக்கி வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஆ பாருங்க, நந்தி தானே இது? ஆமாம், நந்தி தான் செதுக்கி வச்சிருக்காங்க. மேலே மட்டும் இதுவாகிட்டு இருக்கு பாருங்க. அப்படியே அப்போசில படிக்கட்டு மாதிரி இருக்கா. அங்கே வந்து நந்தி இருக்கு, அங்கே வந்து விநாயகர் சிலை, அது மாதிரி எல்லாமே இருக்கு. அதுலேயும் சிற்பம்லாம் செதுக்கி வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. இதெல்லாம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல, அதெல்லாம் அதுவாக நடக்குது. பார்த்தியா மாஸ்டர், சிற்பம்லாம் அழகாக செதுக்கி வச்சிருக்காங்க. ஆர்டிஸ்டியா? பாருங்க, அந்த ஆற்று தண்ணி அப்படியே போகுது. இந்த இடத்துல சூப்பராக இருக்குது. அந்த இடத்துல உட்காந்து ஜாலியாக குளிச்சுனே இருக்கலாம். இப்போ நாங்கள் வந்து மெயின் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். மாஸ்டர், மெயின் ஸ்பாட்டுக்கு போவோமா? என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானே. நடுவில் தண்ணி போகுது. இந்த பக்கம் நந்தி வச்சுருக்காங்க, அந்த பக்கம் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் சிவலிங்கம் வச்சுருக்காங்க. அப்படியே அங்கேயும் சிற்பம் நிறைய செதுக்கி வச்சுருக்காங்க. தென்காசி வந்தீங்கன்னா இந்த ஒரு இடம் அங்கே சூப்பராக இருக்குது. ஏரியா பார்த்தீங்கன்னா கொட்டக்குளம். சரி வாங்க, அடுத்த மெயின் ஸ்பாட்டுக்கு போவோமா? மெயின் ஸ்பாட்டுக்கு ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. ஒரு ஸ்பாட்டை முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். போகிறோம், ஃபாலோ பண்ணுங்க. போகிற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. ஆமாம், ஃபாலோ பண்ணுங்க. இதோ உங்களுக்காக பூம் ஸ்குவாடிலிருந்து பூம் பூம் மயில் கத்துது பத்தியா, செம்மையா. கடைசியாக ஒரு 15 நிமிஷம் நடந்து வந்திருக்கோம். நடந்து வந்ததுக்கப்புறம் ஸ்பாட்டை நெருங்கிட்டோம். பாருங்க, இதுதான் அந்த இடம். 2000 years. செம்மையாக வந்துட்டுருக்கு தண்ணி. தானே இங்கே பாருங்க தண்ணி. யாருடைத்தான் வழிகுண்டியா பார்த்தியா? பொறுமையாக நட. பாருங்க, இதான் ஸ்பாட்டு. அருமையாக வந்துட்டு இருக்கா போல தண்ணி. ஏதாவது தண்ணி செம்ம கூலிங்காக இருக்குது. இதான் ஃபால்ஸ். மேலே அங்கே வந்து உட்காந்துருக்கான் ஒருத்தன், கை காமிக்கிறானா, டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். மரம் அடிச்சுட்டு வந்திருக்கு போல், மரத்து மேலே உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். காசு கொடுத்துலாம் வாங்காதீங்க, இங்கேயே நிறைய இருக்குது. எவ்வளோ வருது?
இந்த இடம் சுழல் மாதிரி இருக்கு, சுற்றினே இருக்கிறான் தண்ணி. இதுதாங்க ஸ்பாட்டு. ஆழலாம் இல்லையா? அங்கே நில்லு, எவ்வளோ ஆழம் பாரு. ஃபால்ஸில் ஜாலியாக குளிச்சு முடிச்சிட்டோம். தரமான இடம். ஆமாம், கேமராவில் வந்து சார்ஜர் காலி, அதனால் ஃபோனில் எடுக்கிறேன். இப்போ நான் பாருங்கள், இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இப்போ மேலே பார்க்க போகிறீங்க. நடந்து போகிற இடம் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது மேலே போகிறது. மேலே அதே மாதிரி பயங்கரமாக வழுக்குது. அதே மாதிரி நீச்சல் தெரியலனா இந்த ஃபால்ஸுக்கு வராதிங்க. ஒரு 4-5 பேர் நீச்சல் தெரியும் அப்படின்னா கூட வாங்க, கை பிடிச்சிட்டு வருவாங்க. ஏன்னா நடுவில் பள்ளம் பயங்கரமாக இருக்குது, நிறைய பாறையாகவும் இருக்குது. எங்கே ஆழம் இல்லைன்னே தெரியல. அதனால் நீச்சல் தெரியலனா இறங்கவே இறங்காதீங்க. ஏய், வழுக்க போகுதுடா, பார்த்து போடா. கீழே குளித்த ஸ்பாட்டு தண்ணி இப்படி தான் வருது. மேலே வந்து குட்டியாக டேம் மாதிரி இருக்குது. அடுத்து அங்கே தான் போகிறோம். இங்கேருந்து செருப்பு வந்து அங்கே பறக்க விடுறோம். நம்ம பசங்க கீழே குளிச்சுட்டு இருக்காங்க. கோவிந்தோ, மேலே ஏறு கோவிந்தோ. இங்கே பாருங்க, இதுதான் தண்ணி. ஃபால்ஸு சும்மா அருமையாக வருது. ஓகே, இவ்வளோ பேர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தான் தரமான ஸ்பாட்டு. மீண்டும் வருவோம். இங்கே தான் குளிச்சு முடிச்சிட்டோம். மீண்டும் குளிக்க தோன்றுமா? சொல்லுங்க, எப்படி இருக்கு? இங்கிட்டும் இருந்தாலும் எங்கிட்டும் நிறைவாக இருக்கும் ஒரு ஃபால்ஸ். ஃபால்ஸ் கிடையாது, டேம் கிடையாது, இது ஒரு பிக் டேம். நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் குதிங்க. நீச்சல் தெரியலனா மச்சான மாதிரி வாங்க, தரமாக குளிக்கலாம். ஆமாம், கூட ஒரு 2 பேர் நீச்சல் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஜாலியாக குளிக்கலாம். அதே மாதிரி பாறை அதிகமாக இருக்குது. இவருங்க ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கோம். அது புஷ்னோடா. சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். நம்ம ஜா ஃபினிஷ் பண்ணுறோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பூம் ஸ்குவாட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், டாடா. बाय बाय, टाटा, गुड बाय.